விஜய் மில்டன் அவர்கள் வச்சிருக்க குற்றச்சாட்டு தான் இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. என்ன கேட்காமலே அந்த காட்சை வச்சுட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி புலம்பி தள்ளியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம். மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரு நிமிட காட்சி தனக்கே தெரியாம யாரோ வச்சிருக்காங்க அப்படின்னு இயக்குனர் இப்ப குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம். இயக்குனர் விஜய் மில்டன் கோலி சோடா, கடுகு இந்த மாதிரி படங்கள் மூலமா நிறைய விமர்சனங்களை பற்றி பாராட்டுகளையும் அதிகமா வாங்கின ஒரு பர்சன்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இவர் இயக்கிய 10 என்றதுக்குள்ள படம், அதுக்கப்புறம் த்ரில்லர் பயங்கரமா இருந்த படமா உருவாக்கி வசூல் ரீதியா பயங்கரமான ஒரு சக்சஸ்ஃபுல்ல நீட்டினது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இவர் இயக்கி முடிச்சிருக்க ஒரு படம் அப்படின்னா மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம இதுல யார் நாயகனா நடிக்கிறதுன்னு பார்த்தா நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் தான். இந்த படம் இன்னைக்கு திரையரங்கல்ல ரிலீஸ் ஆகி பயங்கரமா போய்கிட்டு இருந்துச்சு. எதிர்பார்ப்பும் நிறைய இருந்துச்சு. இந்த நிலையில பத்திரிகையாளர்கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்காரு. அந்த காட்செல்லாம் பார்த்ததுக்கு பிறகு விஜய் மில்டன் கொஞ்சம் அப்செட்டும் ஆயிருக்காரு. மழை பிடிக்காத மனிதன்ல நாயகன் யாரு, எங்கிருந்து வந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுதான் இந்த படத்தை நான் ஷூட் பண்ணினேன். ஆனா என்னையே கேட்காம இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொல்ற மாதிரி இப்ப அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சில காட்சிகள் அப்படியே இவங்க தான் நாயகன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சா இதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கும், தணிக்கை செஞ்ச பிறகுதான் வெளியிட்டு இருக்கணும், என்னோட தப்பு தான், இக்காட்சியெல்லாம் இருக்குன்னு எனக்கே உண்மையா தெரியாது. இயக்குனரை கேட்காம இப்படி ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்கு. படம் பார்ப்பவங்க தயவு செஞ்சு அந்த முதல் ஒரு நிமிடத்தை தயவு செஞ்சு மறந்துட்டு பாருங்க. அப்பதான் இந்த படத்துல என்ன காட்சிகள் இருக்கு அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளை வெளியிட்டு இருக்காரு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? கண்டிப்பா நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.